ப்ரோ கபடி சீசன் 12 பார்த்தோன்னா எக்கச்சக்கமான அப்டேட் இப்போ வந்திருக்கு. பட்னா பைரேட்ஸ் டீம் இப்போ புதுசா 2 என்வைபி பிளேயர்ஸ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ யார் அந்த 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீம் அவங்களோட ஹெட் கோச்ச இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரந்தீர் சிங் செராவத்த. அவர ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பிசி ரமேஷ அந்த டீமோட ஹெட் கோச்சா மாத்தியிருக்காங்க. ஸோ இத பத்தியும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா சஞ்சீவ் பல்யான் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. தமிழ் தலாஸ் டீமுக்காக இந்த சீசன் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அதையுமே பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கோச்ச பத்தியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். பட்னா பைரேட்ஸ் டீம் இந்த சீசனுக்காக அவங்களோட ஹெட் கோச்சை அனுகுமார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அனுகுமார் இப்போவே அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 தரமான என்வைபி பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காரு. ஜூனியர் நேஷனல்ஸில் ஹரியானா டீமுக்காக கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த மிலன் தஹியா அண்ட் அன்கித் ராணா அப்படிங்கிற இந்த 2 பிளேயர்ஸையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பிளேயருமே பக்காவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பட்னா பைரேட்ஸ் டீம்லேயும் இந்த சீசன் கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ அனுகுமாரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவரோட செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமும் அதை நம்ம பார்க்க போகிறோம். புனேரி பல்டனில் பார்த்தா அஸ்லாமே நாம்தர், மோஹித் குஹர், தாகா ஷிங்டே, பங்கஜ் மகிதே மாதிரியான நிறையவே ஸ்டார் பிளேயர்ஸை டெவலப் பண்ணி க்ரூம் பண்ணதே இந்த அனுகுமார் தான். ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இந்த 2 பிளேயர்ஸையுமே ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் பற்றி பார்க்கலாம். பெங்களூரு புல்ஸ் டீம் அவங்களோட ஹெட் கோச்சான ரந்தீர் சிங் செராவத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த டீமுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் கோச்சாக இருந்திருக்காரு. பிகேஎல் சீசன் 1லேருந்து சீசன் 11 வரைக்குமே இந்த டீமுக்கு கோச்சிங் பண்ணவர் இவர் தான். அதாவது பெங்களூரு புல்ஸ் டீம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த டீமுக்கு ஹெட் கோச்சாக இவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. வேறு யாருமே அந்த டீமுக்கு ஹெட் கோச்சாக கிடையாது. அதே மாதிரி ப்ரோ கபடி லீக்கில் ஒரு டீமுக்காக ரொம்ப அதிகமான வருஷம் கோச்சிங் பண்ணவரும் இவர் தான். பெங்களூரு புல்ஸ் டீமுக்காக ரொம்ப அதிகமான வருடங்கள் கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. பிகேஎல் சீசன் 6ல் அந்த டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ட் அதே சமயம் இன்னைக்கு பவன்குமார் ஷெராவத் தன் பர்தீப் நர்வால் மரண பிளேயர்ஸில் மிகப்பெரிய பிளேயர்ஸாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா அவங்களை க்ரூம் பண்ணி டெவலப் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு பிளேயராக வளர்த்து விட்டுருந்தாரு. ரொம்பவே நல்ல ஒரு கோச் தான். பட் இருந்தாலும் அவருக்கும் அவரோட கரியரோட எண்டு பக்கம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. அதாவது ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப வருஷமாக ஒரு கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ இவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், இவரோட பிளானிங் அண்ட் இவரோட டீம் செலெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. ஸோ கபடி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பெங்களூரு புல்ஸ் டீமும் இப்போ அவங்களோட அடுத்த கோச் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிசி ரமேஷை இப்போ ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசி ரமேஷை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி லீக்கில் இப்போ அவர் தான் நம்பர் 1 கோச்சாக இருக்கார். எக்கச்சக்கமான ட்ராஃபிஸ் குவிச்சு வச்சிருக்காரு ரொம்ப ஷார்ட் டைம்லேயே. அண்ட் இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெங்களூரு புல்ஸ் டீம் சாம்பியன் ஆனாங்களா இந்த பிகேஎல் சீசன் 6ல், அப்போ இந்த டீமில் இவருமே ஒரு கோச்சாக இருந்தார். ரந்தீர் சிங் செராவத் தான் ஹெட் கோச்சு. பட் இவர் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக உள்ளே இருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் பெங்களூரு புல்ஸ் டீம் கிட்டேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னமும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட அப்டேட் கிட்ட இருந்தால் வரலாம். தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சை சஞ்சீவ் பல்யான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட நிறையவே கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன ரீசனுக்காக தமிழ் தலாஸ் டீமை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவர் சொன்னது என்னென்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்காக நான் கோச்சிங் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு புது டீமுக்கு கோச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்துட்டேன். தமிழ் தலாஸ் டீமுமே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல டீமாக இருந்திருக்காங்க. நிறையவே நல்ல பிளேஸ்லாம் தமிழ் தலாஸ் டீமில் இருந்தாங்க. பட் ஒரு சில மிஸ்டேக் பண்ணாங்க. பட் இந்த டைம் நாங்கள் அதெல்லாம் யோசிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த டைம் நல்லா விளையாடுவாங்க. ஃபைனலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னோட முதல் வேலை நான் ஆப்ஷனில் நல்ல ஒரு டீமை எடுக்கணும். இந்த ஆப்ஷனில் பக்காவான ஒரு டீமை எடுத்து நல்ல டீமை பில்ட் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட முதல் வேலை. ஸோ அதை தான் நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் இந்த 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பக்காவான ஒரு டீமை பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் இயர் தமிழ் தலாஸ் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நல்ல டீமாக இருந்தாங்க. நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்லலாம். ஆனால் மேட்சஸ் போக போக தமிழ் தலாஸ் டீமோட ரைடர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. நிறையவே பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆனாங்க. ரைடர்ஸ் கிட்ட இருந்து சுத்தமாக பாயிண்டே வரல. டிஃபென்ஸ் நல்லா பண்ணாங்க. பட் அங்கேயும் நிறையவே மிஸ்டேக்லாம் நடந்துச்சு. ஸோ ரைடர்ஸ் கிட்ட தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த டைம் நாங்கள் கரெக்டாக அதை சரி பண்ணுவோம். அதே சமயம் டிஃபென்ஸ்லேயுமே நாங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டைம் நல்ல ஒரு டீமாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இவர் பேசுனதை வச்சு நம்மளால் ஒன்று மட்டும் கிளியராக சொல்ல முடியும். தலைமை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. போன டைம் சொன்ன மாதிரி நாங்கள் கப் அடிப்போம்டா, இந்த டைம் கிளிக்க போகிறோம், ஃபைனலுக்கு போக போகிறோம், பிளே ஆஃப்க்கு போக போகிறோம், இந்த டைம் நம்ம அடுத்த டீமை பார்த்து பயப்பட மாட்டோம், நம்மளை பார்த்து தான் அடுத்த டீம் வைப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பேசாமல் தலைவர் கொஞ்சம் காமன் கூலாக இருக்கார். அண்ட் எப்போதுமே காமன் கூலாக இருக்கக்கூடிய ஒரு கோச் தான். அண்ட் இந்த டைமும் அப்படி தான் இருக்கார். அண்ட் அவரோட முதல் நோக்கம் இப்போ ஆப்ஷனில் பக்காவாக பண்ணணும், ஆப்ஷனில் நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும், நல்ல டீமை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் கிளியராகவே இருக்கார். ஸோ இது ரொம்ப நல்லது. ஏன்னா போன டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் அங்கே 2 கோச்சஸோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே இருந்தது. அது வேறு விஷயம்.
பட் அட்லீஸ்ட் அந்த டீம் செலெக்ஷன் ஆப்ஷன்லயாவது நீங்கள் சேரானா கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உதயகுமார் சார் கிட்டே ஒப்படைச்சிருக்கணும். 2 பக்கமும் இல்லாமல் என்னென்னமோ பண்ணி ஆப்ஷன்லேயே சொதப்பி தள்ளிட்டாங்க. கடைசியில் மேட்ச் முடியும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட கொடுத்துருந்தா நான் அந்த டீம் எடுத்திருக்க மாட்டேன். என்னோட பர்மிஷன் இல்லாமல் அந்த டீம் எடுத்திருந்தாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சேரானாவே சொல்ல வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ லாஸ்ட் இயர் தேவையில்லாத வேலையை பார்த்து தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடென்ட் காரணமாக ஒரு கோச்சோட வாழ்க்கையும் போச்சு. அண்ட் ஒரு டீமோட ஒரு சீசனும் போச்சு. நிறையவே பிளேயர்ஸ் லாஸ்ட் சீசன் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. தமிழ் தலாஸ் டீம்லேருந்து நிறையவே பிளேயர்ஸை இன்னமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கலாம். நல்லாவே க்ரூம் பண்ணி எடுத்திருக்கலாம் அவங்கள. பட் நம்ம எதிர்பார்க்காத நிறையவே மிஸ்டேக் தமிழ் தலாஸ் டீம் கிட்டேருந்து லாஸ்ட் இயர் வந்துடுச்சு. பட் இந்த டைம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் சஞ்சீவ் பல்யான். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொன்னார், லாஸ்ட் இயர் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அதை சரி பண்ணுவேன். அதை நான் ஆப்ஷன்லேருந்தே வேலையை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சீக்கிரமாக கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கோச்சியுமே இந்த மாதிரி கேள்வி கேட்குறது ரொம்ப நல்லது. அண்ட் அவருமே ஓரளவுக்கு கிளியராக இருக்கார், நல்ல மைண்ட் செட்டில் இருக்கார். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக அசிஸ்டன்ட் கோச் பற்றின அப்டேட்டை பார்க்கலாம். இந்த அப்டேட்காக இவங்க படுத்தின பாடம் இருக்க சோஷியல் மீடியாவில் ஒரு இடத்துலையும் விட்டு வைக்கல. ஒவ்வொரு சேனலுக்குள்ளேயும் போய் தமிழ் தலாஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச் யார் அப்படிங்கிற மாதிரி உசுரை வாங்கிட்டாங்க. அண்ட் இது போக இன்ஸ்டாகிராமில் தமிழ் தலாஸ் டீமோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை சும்மாவே வைக்கல. அட்மின்லாம் வெறுப்பாயிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட்டே இப்போ கடுப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அடித்த அடி இப்போ மேனேஜ்மெண்ட்கே கேட்டுருச்சு. ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் மூலியமாக இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது சஞ்சீவ் பல்யான் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அசிஸ்டன்ட் கோச் பற்றின கிளியரான அப்டேட்டை நாங்கள் எடுக்கலை. அசிஸ்டன்ட் கோச் பற்றின முடிவை நாங்கள் இன்னும் எடுக்கலை. ஸோ நாங்கள் அசிஸ்டன்ட் கோச்சை செலக்ட் பண்ணிட்டோம்னா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது இன்னும் அசிஸ்டன்ட் கோச்சை அவங்க எடுத்து முடிக்கலை. யாருன்னு அவங்களுக்கே என்ன தெரியல. ஸோ தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க உடனே. அண்ட் அட்மினுமே கீழே ஷேர் பண்ணிட்டாரு. இனிமேல் எவனாவது அசிஸ்டன்ட் கோச் பற்றின அப்டேட்டை என்கிட்ட வந்து மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸோ மேபி அசிஸ்டன்ட் கோச் பற்றின அப்டேட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அண்ட் இதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கொஞ்சம் கிளியராக தெரியுது. அலெக்ஸ் பாண்டியன் சார் எங்கள் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது. மேபி அவர் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டேட் சாம்பியன்ஷிப்லலாம் அவர் தான் அந்த ஸ்கவுட்டிங் ஏரியாலலாம் அங்கெல்லாம் இருந்தாங்க. அண்ட் போஸ்ட்டு போடும்போது அவரோட ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப அசிஸ்டன்ட் கோச் யார் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியல. ஸோ மேபி தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் அப்பத்துலேருந்தே இருக்கார். ஸோ மேபி அவர் வேறு ஏதோ ரீசனுக்காக வந்திருக்கலாம். அப்படியே அலெக்ஸ் பாண்டியன் சார் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தாருன்னா கூடிய சீக்கிரத்தில் அதை அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி வேறு யாராவது இருப்பதற்கான சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை இந்த டிசிஷனில் அவங்க இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக கூட இருக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதற்கான பதில் தெரியும். ஸோ நீங்களும் கொஞ்சம் பொறுமை காத்து அமைதியாக இருக்க நானும் சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன, இதை பற்றி காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.